அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நிதிநுட்ப நகரத்தில் 2.26 ஏக்கரில் 249 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நிதிநுட்ப கோபுரத்தை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வர்த்தகத்துறை சார்பில் நிதிநுட்ப நகரத்தில் 2.26 ஏக்கரில் 249 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிதிநுட்ப கோபுரத்தை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இந்த திட்டத்தினுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். முதலாவதாக சென்னை நந்தம்பாக்கத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நிதிநுட்ப நகரத்துல சுமார் 2 ஏக்கர் பரப்பளவுல 240 கோடி ரூபாய் செலவுல 2 அடித்தளங்கள் மற்றும் தரை மற்றும் 11 தளங்களுடன் 5 லட்சம் சதுரடி பரப்பளவுல அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள நிதிநுட்ப கோபுரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். மொத்தம் 249 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. இதனை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.